ஸோ அடுத்த பணப்பெட்டி வந்தாச்சு 5 லட்சத்துக்கு. அந்த பணப்பெட்டிக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லும் போதே சௌந்தர்யாவும் ஜாக்லினும் 2 பேரும் நான் தான் போவேன்ட்டு ஃபஸ்ட்டே போகிறாங்க. முத்துக்குமரனும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, முதல்ல நான் அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த பணப்பெட்டி யார் வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யார் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா ஃபஸ்ட்டு வராங்க உள்ளுக்கு. அவங்க ஃபஸ்ட்டே வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது நம்மளையும் சேர்த்து எடுக்க சொல்லுவாங்கன்னு ஃபஸ்ட்டு பணப்பெட்டி வரும்போதே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சாச்சனா ஜஸ்ட் சீட்டில் ஃப்ரண்ட்டில் வராங்க. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஐயோ குறுக்க வந்து கௌஷிக்ஸ் யார் வேணும்னா நாங்கள் 6 பேர்த்துக்குள்ள நீங்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பெண்கள் ரயானுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தான் பவித்ராவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 2 பேருக்கும் 25 செகண்ட் தான். ரயானாலையும் முடிஞ்சது, பவித்ராவாலையும் முடிஞ்சது. ஸோ அது வந்து கேர்ள்ஸ்க்கான பாய்ஸ்க்கானங்கிற டாஸ்க் கிடையாது. 3 பாய்ஸால் முடியும்னா 3 கேர்ள்ஸாலையும் முடியும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கேர்ள்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் போன ரவுண்டில் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. உடனே எல்லா கேர்ள்ஸும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சித் சார் வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாரு. என்னன்னா இந்த வாட்டி 3 பெட்டி வருமா, கோல்டு சில்வர் பிரான்ஸ்ன்னு நினைக்கிறேன். 3 பெட்டி வருமா. 2 பெட்டியை இப்படி திறக்கணும். நம்ம சாதாரணமாக ஒரு பெட்டி எப்படி திறப்பீங்க அந்த மாதிரி திறக்கணும். 3ஆவது பெட்டியை வந்து இப்படி ஸ்லைடு பண்ணி திறக்கணுமா. இந்த 3 பெட்டியில் ஏதோ ஒரு பெட்டியில் தான் பணம் இருக்குது. அது 5 லட்சம். இது எப்படின்னா 60 மீட்டர்ஸ். ஸோ 60 + 60 120 மீட்டர்ஸ். வெறும் 30 செகண்ட்ஸ் தான் டைம். இது என்ன பொறுத்தளவில் இது இம்பாசிபிள். மேபி அது ரயானுக்கோ முத்துக்கோ பாசிபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயங்கர ஜெட் ஸ்பீடில் ஓடினா தான் அது பாசிபிள். விஷாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஓடி இருந்தார். அவர் ஏதோ 5 செகண்ட் ஏர்லியராக வந்திருந்தாரு நான் பார்த்தேன். ஸோ அதனால இப்போ இவங்க பாய்ஸ்க்கு அதுக்கு ஈஸி, கேர்ள்ஸ்க்கு அதுக்கு பாசிபிளான்னு எனக்கு தெரியல. பட் இவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்லிடுறாரு, இப்போ 5 பேர் யாரெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்கன்னா முத்துக்குமரன், ரயன், விஷால், ஜாக்லின், சௌந்தர்யா. இவங்க 5 பேரும் நான் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்கள் 5 பேர்த்துக்குள்ளே நீங்கள் பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்த ப்ரமோ படி விஷால் நைட்டு தான் ஓடிருக்காரு. அதனால இது அநேகமாக சௌந்தர்யா ஓடின ரவுண்டாக இருக்கும். சௌந்தர்யா தான் செலக்ட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.